அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை மக்களாகிய நாம் மிக பெரும் காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அதுதான் எதிர்வருகின்ற செப்டம்பர் 21 இலங்கை நாட்டினுடைய 5 வருடத்திற்கான நிர்வாகத்தை தெரிவு செய்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு. அதுதான் ஜனாதிபதி தேர்தல். இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற ஜனாதிபதி தேர்தலை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே அரசியல்வாதிகள் அரசியல் தேர்தல் மேடைகளிலே பல்வேறு காரணங்களை கூறி பல்வேறு பொய் பிரச்சாரங்களை செய்து நிவர்த்தி செய்யப்படாத வாக்குறுதிகளை அளித்து மக்களை திசை திருப்பி ஒரு வகையில் குழப்பத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இத்தனை வருடங்கள் இந்த நாட்டிலே இன வேற்றுமை மத வேற்றுமை என்கின்ற பல்வேறு காரணங்களை காட்டி மக்களாக எங்களை பிரித்து வைத்து எங்களை சிந்திக்க முடியாதவர்களாக ஆக்கியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தசாப்தம் மக்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார்கள். இளைஞர்கள் அனைவரும் நல்ல சிந்தனையோடு முன்னேற ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். நாம் மட்டுமல்ல, சர்வதேசமே இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்குரிமை என்பது எமக்கு இந்த நாட்டில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற மிக பெரும் உரிமை. இந்த வாக்குரிமையை நாங்கள் தவறவிடக்கூடாது. எனவே இந்த காலகட்டத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் எங்களுடைய மாவட்டத்தை அல்லது எங்களுடைய அரசியல் இருப்பை தீர்மானிக்கின்ற தேர்தல் அல்ல, நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற தேர்தல். எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்குரிமை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உரிமைக்கான குரலை கொடுக்கக்கூடிய நேரம். எங்களுடைய வாக்குகளை நிச்சயமாக கட்டாயமாக நாங்கள் வாக்களிக்க வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலே அதிகமான இளைஞர்களுக்கு முதல் வாக்கு கிடைத்திருக்கின்றது, கன்னி வாக்கு என்று சொல்வார்கள். இந்த வாக்கை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த வாக்குகளை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவது என்பதை பற்றி நீங்கள் தனிப்பட்ட வகையில் இந்த நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்து இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு சிந்தித்து உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் நீங்கள் சரியான முறையிலே சரியானவர்களை தெரிவு செய்து உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்கின்ற முறைகளை பற்றி விளக்கப்படுத்த வேண்டும் என்று நிறைய என்னுடைய சகோதரர்கள் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அமைவாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் 3 வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க முடியும். அதாவது 1, 2, 3 என்று 3 இலக்கங்களை நீங்கள் குறித்து 3 பேருக்கு வாக்களிக்க முடியும். அல்லது நீங்கள் உங்களுடைய ஜனாதிபதி தேர்வு ஒருவராகத்தான் இருந்தால் அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு அருகாமையில் நீங்கள் புல்லடியை மாத்திரம் இட வேண்டும். 3 புல்லடிகளை இடுவீர்களாக இருந்தால் உங்களுடைய வாக்கு நிராகரிக்கப்பட்ட வாக்கு. அல்லது ஒரு புல்லடி 1, 2, 3 என்று நீங்கள் இலக்கமிட்டிருந்தீர்கள் அல்லது 2, 3 என்று இலக்கமிட்டிருந்தீர்கள் என்றால் புல்லடி இலக்கம் 2 இட்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாக்கு நிராகரிக்கப்பட்ட வாக்கு. உங்களுடைய வாக்கு பெருமதியான வாக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்காக மாற வேண்டுமாக இருந்தால் மிகவும் தெளிவோடு மிகவும் நிதானத்தோடு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும். நீங்கள் 3 பேருக்கு வாக்களிக்க விரும்பினால் 1 நீங்கள் முதன்மையாக அளிக்க வேண்டிய வேட்பாளருக்கு இலக்கம் 1, அடுத்து வருகின்ற வேட்பாளர்களுக்கு 2, 3 என்று தொடராக நீங்கள் 3 இலக்கங்கள் இடலாம். அல்லது நீங்கள் ஒருவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்றால் ஒரு புல்லடி மாத்திரம் நீங்கள் இட வேண்டும். எனவே இந்த உங்களுடைய வாக்குகளை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே உங்களுடைய வாக்கு நிராகரிக்கப்படாமல் ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெருமதியான வாக்காக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய என்னுடைய இந்த பதிவினுடைய நோக்கம். நிச்சயமாக இந்த வாக்குரிமை என்பது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த மிகப்பெரிய ஒரு உரிமை. இந்த உரிமை யாரும் உதாசீனப்படுத்த வேண்டாம். யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன, எங்களுடைய நிலைமை இதுதான் என்று பொதுபோக்காக இருக்க வேண்டாம். இந்த நாட்டினுடைய தலைவிதியை எதிர்வருகின்ற 5 வருடங்களுக்கு தீர்மானிக்கின்ற ஒரு மிக பெரும் பொறுப்பை நாங்கள் ஒருவரிடத்தில் ஒப்படைக்க போகின்றோம். அதற்கு சரியானவரை தகுதியானவரை தெரிவு செய்கின்ற பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது. எனவே உங்களுடைய வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள், பொதுபோக்காக இருந்து விடாதீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாக்குகளை நீங்கள் நிச்சயமாக கட்டாயமாக அளிக்க வேண்டும். அதனை சரியான முறையிலே வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தல் மேடைகளிலே இந்த அரசியல்வாதிகள் அவர்களுடைய சுயநலத்துக்காக சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள், இவர்கள் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொள்வது, அதுபோன்று இவர்கள் வழங்குகின்ற பொய் வாக்குறுதிகள், இவர்களுடைய பாராளுமன்ற ஆசனத்தை இவர்கள் கைப்பற்றிக் கொள்வதற்காக இவர்கள் வழங்குகின்ற அந்த பொய் மூட்டைகளை எல்லாம் நம்பி நீங்கள் ஏமாந்து விடாமல் இளைஞர்களே மக்களே சிந்தியுங்கள். இறைவன் 6வது அறிவை எங்களுக்கு தந்திருக்கின்றான், சிந்திக்கின்ற அறிவு. அதை சிந்தித்து நாட்டினுடைய எதிர்காலம்
நாட்டினுடைய வரலாறை நீங்கள் படித்து எதிர்காலத்தில் எங்களுடைய சந்ததிகள் நலமாக வளமாக இந்த நாட்டிலே ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் பெருமதியான வாக்குகளாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவினூடாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. اللهم لا تسلط علينا من لا يخافك فينا ولا يرحمنا. யா அல்லாஹ், நம் மீது இறக்கப்படாத நமது விஷயத்தில் உன்னை அஞ்சாத ஆட்சியாளர்களை நம் மீது சாட்டி விடாதே.